பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 42 சங்கீதம் 5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் சில சமயத்தில் நம்ம வேதனையோடு கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த கலக்கத்தை எல்லாம் மாற்றி போட நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவாவை தலைவனாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த யோசுவா தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு அந்த யோசுவா கலங்கி கொண்டிருக்கிறார். எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த முடியும்? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், மோசேக்கு விரோதமாகவே முறுமுறுத்தார்கள், கல்லெடுத்து எறிய வந்தவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும்? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானம் எனக்கு இல்லையே. அந்த மோசே ஒரு தலைவனாக இருந்தார், ஆனால் நான் அந்த மோசேக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தேன். என்னை இந்த ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள்? ஒரு வேலைக்காரனாக பார்த்தார்கள். இவங்க எப்படி என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி இந்த யோசுவா கலங்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்ல, யோசுவாவே நீ கலங்காதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. யோசுவாவே நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த யோசுவாவுக்கு பயம் என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் தனக்கு எதிராக புறப்பட்டு வந்து விடுவார்கள், தன்னை எதிர்த்து பேசுவார்னு சொல்லி இந்த யோசுவா கலங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டு சொல்கிறாரு, யோசுவா நீ கலங்காதே, நீ உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த யோசுவை போல கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆத்துமா பாரத்தோடு வேதனையோடு கூட சோர்ந்து போயிருக்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், இப்படிப்பட்ட காரியத்தில் நம்முடைய ஆத்துமாவில் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க, தேவ சமூகத்துக்கு போங்க. ஆமேன். இந்த யோசுவா தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட